ஜெயசிவநாராயணாய. வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஏகாதசி. அடியோம் இந்த வைஷ்ணவ மாநாடு ஒசூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இத்தருணத்திலே ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி திதியினுடைய மகிமை என்ன, வைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். ஏகாதசி 12 மாதமும் ஏகாதசி திருநாள் ஏகாதசி திதி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் கார்த்திகை மாதம் என்ன ஏகாதசி, மார்கழி மாதம் என்ன ஏகாதசி, தை மாதம் என்னது, இந்த மூன்றும் விசேஷம் என்ன? இந்த 3 ஏகாதசியும் முக்கியமான ஏகாதசிகள். கார்த்திகை மாதம் வரும் ஏகாதசி கைசீக ஏகாதசி. கைசீக புராணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கோயில்களிலும். அதிலே விசேஷம் திருக்குறுங்குடி நம்பி ராயர் சன்னதியிலே கைசீக புராணத்தோடு நாடகமாகவே நடத்தி கைசீக புராணத்தை வாசித்து கைசீக ஏகாதசியை அனுஷ்டிக்கிறார்கள். இந்த கைசீக ஏகாதசி அனைத்து வைஷ்ணவர்களும் கடைபிடிக்க வேண்டியது. மார்கழி மாதம் வரும் வைகுண்ட 33 கோடி தேவாதிகள் கொண்டாடக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை விட மிகச் சிறப்பு கைசீக ஏகாதசி. மார்கழி மாதம் பெருமாள் கோவில் அத்தனை கோவிலும் பரமபத வாசல் திறந்து அந்த வழியாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார் பெருமாள். அந்த திருவிழாவானது மார்கழி ஏகாதசி திருநாள். அடுத்து வர இருக்கிறது தை மாதம் பீஷ்ம ஏகாதசி. பீஷ்மருக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஏகாதசி. இந்த 3 ஏகாதசிகளும் வைஷ்ணவர்கள் மிக சந்தோஷமாகவும் பெருமையாகவும் பெருமாளின் திருவடி நிழலை பற்றி கொண்டு 3 ஏகாதசியும் விசேஷமாக கொண்டாட வேண்டும். அனைத்து இன்பங்களும் பெற வேண்டும். இகபர சுகங்கள் அனைத்தையும் பெற வேண்டும். பெருமாள் அனைத்து மக்களுக்கும், இந்த ஏகாதசி அனுஷ்டிக்கும் அனைத்து மக்களுக்கும் நாராயணா என்று சொல்லி யார் ஒருவர் கதறுகின்றார்களோ அத்தனை பேருக்குமே பெருமாள் கிருபை பண்ண வேணும் என்று ஆசீர்வதிக்கின்றோம். ஜெயசிவ நாராயணா.